நல்ல எண்ணங்களை விதையுங்கள். அது நம்மை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்ப விளையும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான் என்பது பழமொழி. அதற்கு ஏற்றாற்போல நாம் நடந்து கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும். வினைகளெல்லாம் தீர வேண்டுமென்றால் விநாயகரை வழிபடுங்கள். விநாயகர் வினைகளெல்லாம் தீர்த்து வைப்பார். எந்த காரணத்தை கொண்டும் எவருக்கும் பொல்லாப்பு நினைக்காதீர்கள். அது உங்களையும் அழித்து அவர்களையும் அழித்துவிடும். சமூக ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நல்ல விஷயங்களை தெரிவியுங்கள் மக்களுக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்கும். அதுபோல உங்களை பார்த்து தான் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் நாங்கள். சமூக ஊடகங்களில் நல்ல கருத்துக்களை தெரிவியுங்கள். அது உங்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள், என்றைக்குமே நல்லபடியாக வாழ்வோம். நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். எந்திரிச்சு உட்காந்து போட்டுட்ருக்கேன். இப்போது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன். என்னுடைய கஷ்டங்கள், எனக்கு இருக்கக்கூடிய டிசேபிலிட்டி அண்டு மோரோவர் எனக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் டு பி லிசன் ஃபார் இட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல மனிதர்கள் இன்னும் துணை இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மா இறந்ததை என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதாவது ஜீரணிக்க முடிஞ்சுது. அவங்க இறந்த 5 மாதத்தில் எனக்கு வேலை கிடச்சி நல்ல பொசிஷனில் இருக்கேன். இப்போது நான் யூடியூப் சேனல் எனக்கு பொழுதுபோக்குக்காக தான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது அது சமூக கருத்துக்களையும் சொல்லணுங்கிற ஆசை வந்ததுனால தான் முதல்ல பொழுதுபோக்கு, அப்புறம் சமூக கருத்துக்களை சொல்லணுங்கிற ஆசை வந்ததுனால தான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்குமே பாதையும் பயணமும் நம் தெளிவாக அமைஞ்சிருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது. என்னுடைய விஷயங்களில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். என்னுடைய தவறுகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்லதே நடக்கும் அனைவருக்கும். நன்றி. ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி.